வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி அமீர் ஜாபர் சாதிக்கின்றவன் அந்த கடத்தல் பண்ணுறவன் இருக்கான்ல, போதைப் பொருளை கடத்தி இளம் அதாவது சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்களை போதைக்கு ஆக்கக்கூடிய வேலைகளை செய்கிறத இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்குது தெரியுமா? இந்த இஸ்லாமிய நாய்களுக்கு நான் சொல்கிறேன், நான் டைரெக்டாக ஏன் இஸ்லாமியர்னு சொல்கிறேன்னா, இந்த அமீர் நாய் என்ன சொல்கிறான், எங்களுடைய மதத்தில் இந்த வட்டிக்கு விடுறது, பிரார்த்தல் பண்ணுறது, போதைப் பொருளை கடத்துறது, இதே போன்ற வேலையெல்லாம் எங்கள் மார்க்கும் ஒத்துக்காதுன்னா அதுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். அப்புறம் ஜாபர் சாதிக்கு எந்த மார்க்கு இதை சேர்ந்த வேண்டாம் மயிரான். அதாவது உன்னோட வேலை இப்போ நீ கடத்தலில் மாட்டிக்கிட்ட, நீ உனக்கு நான் நல்லவன் பெரிய வெங்காயம் சொல்லி நீ வேற ஏதாவது நிறுவி மதத்தில் ஏன் மதம் பெரிய புடுங்கின மதம், ஏன் இறைவன் மிக பெரியவனா, இந்த மயிரில் பெரியவன். நீங்கள் ஒரு படம் எடுக்கிறது ஏண்டாடி, அந்த படம் ஒரு பேர் வைக்க அந்த பூஜை போடுற நீங்கள் என்னடா பேசுனீங்க, இந்த ஒரு நாய் ஒன்று பேசி சங்கிகளுக்கெல்லாம் ரொம்ப அலறுவானுங்கன்னு. சங்கிங்க உங்களே மாதிரி கடத்தல் பண்ணுறவங்கள பார்த்தா அலறதாண்டா செய்யணும் நாங்களாம். எவ்வளோ உங்ககிட்டலாம் எவ்வளோ மக்களுக்கு புரியல இந்த இஸ்லாமிய இந்த மாதிரி நாய்களை பார்த்து வச்சுக்கணும் அப்படின்றது. அதை முக்கியமாக நீங்கள் நல்லா அழகாக நீ தாண்டா கூட்டு போயிருப்ப. இந்த திமுக கட்சிக்கு முதல்வர்கிட்ட இந்த ஸ்டாலின்கிட்டலாம், ஸ்டாலின் அதாவது உங்களெல்லாம் நம்புறா இருப்பார். திமுகவில் எதை வேணாலும் நம்புவாங்க. ஏன்னா ஒரு ஹேண்டிகேப் ஒருத்தன் பாகிஸ்தானில் போய் கப்படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உதயநிதிகிட்ட ஒரு கப்பையும் முதல்வர்கிட்ட ஒரு கப்பையும் காமிச்சான். அப்போவே அவங்க நம்பினாங்க, எதை சொன்னாலும் நம்புவாங்க. ஆனால் அவங்க மேலே தப்பு இல்லை, பாவம் வெள்ளந்தியாக இருக்கிறாங்க. ஆனால் பப்பு நம்ம உதயநிதி இருக்கார்ல, அங்கங்கே நம்ம தமிழகத்தில் பப்பு நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு. பப்புன்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு, நைட்டு பூரா பார்ட்டி பண்ணுற கிளப்புங்க நிறைய திறந்து வச்சுருக்காரு. பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அவராக திறந்துருக்காரு. அவரு பாவம் சாதாரணம். எல்லாமே ஜாபர் சாதிக்கு இந்த அமீர் இந்த 2 பேரும் அவங்க அவங்கள கைக்குள்ளார போட்டுக்கிட்டு இதே போல் வேலை. ஏன்னா இவங்களுக்கு போதைப் பொருளை கடத்துறதுக்கு இடம் வேணும்ல. ஏன்னா விற்கிறதுக்கு இப்போ இது என்ன சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு விற்க முடியுமா, இல்லைன்னா டாஸ்மார்க்கில் வச்சு விற்க முடியுமா? ஏன்னா திமுக இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் அதாவது கூலி வேலைக்கு போயிட்டு வரவனெல்லாம் போதைக்கு அடிமையாக்கி இந்த டாஸ்மார்க்கில் 100 200 பிடிங்கிட்டு அனுப்புது. இது பெரிய ஐடி ஃபீல்டு, பெரிய பெரிய வசதியாக இருக்கிறவன இந்த முஸ்லீம்காரங்க போட்டு வளைச்சி அவங்ககிட்ட இருக்க காசை பிடுங்கிறது இவங்களுக்கு வேலை. அதாவது ஃபஸ்ட்டு தீவிரவாதம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க, தீவிரவாதம் குண்டு வைக்கிறது இவங்களுக்கு வேலையாக இருந்துச்சு. கோயில் இந்த மாதிரி கூட்டம் சேர்ற இடத்துல இந்த இப்போ கூட இந்த பெங்களூரில் ஒரு குண்டு வச்சுருக்கான் ஒரு நாய். இதே போல் அவங்களுக்கு குண்டு வைக்கிறது வேலை. தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்தோடனே ஏற்கனவே இந்த கோயம்புத்தூரில் இப்போ ஒரு சிவன் கோயில் பகுதியில் ஒரு குண்டு வச்சாங்க. இப்போ குண்டு வைக்கிற வேலை இல்லை போல் இருக்கு. போதைப் பொருளை கடத்திக்கிட்டே இருக்கலாம், நல்ல சம்பாத்தியம். ஏன்னா மெத்தமெட்டிஷன் ஏதோ ஒரு கெமிக்கல் ஒன்று சொல்கிறோம். ஐயோ என்ன ரேட்டு சொல்கிறானுங்க, ஒரு ஸ்டாம்பு மாதிரி இருக்கிறது 1 லட்சம் ரூபாயா. ஒரு ஸ்டாம்பு இருக்கிற அளவு 26 கிராமோ என்னமோ அதோட வெயிட்டு இருக்குமா, அது 1 லட்சம் ரூபாய் அப்படின்றானுங்க. என்னடா இது கொடுமையாக இருக்குது. அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்க போலீஸை ரொம்ப பெருமையாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ அதுக்கான கொஞ்சம் கூடி மரியாதையே இல்லாமல் போச்சு. ஏன்னா ஏழை எளிய மக்களை ஏதாவது இல்லாதப்பட்டவன் ஒரு ஏமாந்தவனை பிடிச்சி உள்ளாரத்துக்கு போடுறதுக்கும் நல்ல கேஸ் போட்டு அவங்கள தேவையில்லாத பண்ணுறதுக்கும் நல்லா பண்ணுது. ஏன்னா முழுக்க முழுக்க போதை விளையாட்டு நல்லா ஓடிட்டுருக்கு. நம்ம வீட்டை திறந்து வெளியில் போனாலே போதை தான். போதை சரக்கு அடிச்சுட்டு ஊசி போட்டு இங்கே இருக்கானுங்க. நம்ம எத்தனை நேரம் 100க்கு அடித்து சொல்லியாச்சு, எவனாவது கண்டுக்கிறானா? கண்டுக்க மாட்டேன். நம்ம தட்டி கேட்குறது, நம்ம நேரடியாக போய் அவன்கிட்ட போய் நம்ம சண்டை போடணுமா? சண்டை போட முடியாது. அதனால் நம்ம 100க்கு அடித்து சொல்கிறோம். எவன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்களோட பிரச்சனைக்கு வர்றாங்களான்னு கேட்குறாங்க. இதுதான் போலீஸோட நிலைமை இங்கே. ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு முஸ்லீமு, பக்கத்தில் ஒருத்தன் எல்லாருக்கும் ஊசி போட்டு விட்றான் காசு வாங்கிட்டு, அவனும் முஸ்லீம் தான். யாரு? இஸ்லாமியர்களுக்கு தொழிலே இதாண்டா அமீர் மயிறு. நீ உன் தொழிலுக்கு அதாவது இந்த போதை வட்டிக்கு வாங்குறது இதெல்லாம் இவங்களுக்கு அறாமா. உங்களுக்கு குடும்ப தொழில் மாதிரி உங்கள் மதத்துக்கான தொழில்றாது.
முழுக்க முழுக்க நீங்கள் ஏன்டா இதில் ஏன்டா மதத்தை ஏன்டா இழுத்த? ஏன் கிறிஸ்தவம் இந்துக்களும் வந்து இதே போல் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்களா? யாராவது செய்கிறாங்களா? எவனா ஒருத்தன் இருக்கான். ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க 100% நீங்கள் தாண்டா இருக்கீங்க. இப்போ ஒரு 100% இருக்குங்க அப்படின்னா அதில் 95% இஸ்லாமியர் இருக்கீங்க, 5% கிறிஸ்டினோ இந்துவோ இருக்கிறான். இதில் எப்படி எங்களை சொல்ல முடியும்? உங்கள் மதத்தில் தாண்டா முழுக்க முழுக்க இதே இது இருக்குது, கடத்தல் தொழில் எல்லாமே. என்னொன்று தெரிஞ்சுக்கங்க, இதில் இந்த பப்புலாம் வந்து இவங்கள வச்சு தான், ஏன்னா இது விற்கிறதுக்கான இடம் வேணும்ல. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு வைக்க முடியாது, டாஸ்மார்க்கில் வைக்க முடியாது. அதனால் இந்த உதயநிதியை கைக்குள்ளே போட்டு இந்த பப்புலாம் திறந்து அங்கே தான் வச்சு சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. பலவிதம் ஒவ்வொரு பிரியாணி கடை, ஏதோ சலீம் பிரியாணி கடைன்னு சொல்லி சொல்கிறானுங்க, அங்கே நடக்குதுன்றானுங்க. எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது மறைமுகமாக பண்ண நம்ம இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து அதை வந்து தேடுறாங்க. மறைமுகமாக பண்ணதான், பப்ளிக்காக பண்ண தேட மாட்டானுங்க. இப்போ கொஞ்ச நாளில் எடுத்த படம் எல்லாமே இதே போல் போதைப் பொருளை வச்சு எடுத்த படங்கள் தான் வந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 2-3 வருஷமாக வந்த படமெல்லாம் போதைப் பொருளை வச்சு எடுத்த படம் தான். இந்த அமீரே வந்து ஒரு வடசென்னைன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தான் தெரியுமா? எவ்வளோ போதைப் பொருளை கடத்துறதை வச்சு எவ்வளோ நுணுக்கமாக எடுத்தான். இதெல்லாம் வந்து அவன் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில். இவன் வந்து அப்படியே தப்பிச்சு போகிறதுக்கு பார்க்குறான் அந்த அமீர்லாம். எவ்வளோ காசு வருது, இறைவன் மிக பெரியவன். அவனுக்கு வந்து எவ்வளோ 15 கோடி ரூபாய் என்னமோ அக்ரிமெண்ட் போட்டிருக்குதான். அதை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த காசுலாம் எங்கேருந்து வருது? இவன் தொழில் பண்ணுறான், எல்லாத்துலேயும் பார்ட்னரு அவங்க கூட. அதாவது ஜாபர் சாதி கூட எல்லா தொழிலையும் அவன் பார்ட்னரு. அப்படி இருக்கும்போது அந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? இவன் இவ்வளோ வியாக்கியானமாக பேசுகிறவன். அதாவது இப்போ நம்மளை மாதிரி ஒன்றும் தெரியாதவன் ஏதோ ஒன்று பேசுனா, ஏதோ ஒருத்தவங்க கூட வந்து கையெழுத்து போட்டு தொழிலில் ஜாயின் பண்ணியிருந்தான்னா பரவாயில்ல. அவன் அமீர்ன்றவன் வந்து எல்லாருக்குமே தெரியும். அமீர் ஒரு பெரிய வியாக்கியானம் பேசுகிறவன், ரொம்ப என்னமோ எல்லாமே தெரிஞ்சவன் மாதிரி பேசுகிறவன். தெரியும் அவனுக்கு, இல்லை தெரியாமலாம் கிடையாது, நம்ம தெரியாதுன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி இருக்கிறவன் பணம் எப்படி வருதுன்னு யோசிக்க மாட்டானா? எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ சொல்கிறான் பணம் எப்படி வந்தாலும் இவங்களுக்கு வேணும். முஸ்லீம்களுக்கு பணம் எந்த வழியில் வந்தாலும் வேணும். பணம் தான் இவங்களுக்கு வந்து குறிக்கோள், பணம். இஸ்லாமியர்களுக்கு அதாவது மொத்தம், ஏன்னா இவன் மதத்தை பற்றி சொன்னதுனால நாங்கள் வந்து இஸ்லாமியன்னு சொல்லி பேச வேண்டிய மொத்தம் அதாவது நானே இப்போ ஒரு இடத்துல பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்கள் இதே போல் வேலையை தான் எவ்வளோ மொள்ள மாதிரித்தனம் பண்ணுறது தான் பண்ணுறானுங்க. கடத்தல், போதை, இதே போல் பிராத்தல், இதே போல் வேலைகளை தான் முழுக்க செஞ்சிட்டு இருக்கு. நம்ம அதுதானே சொல்கிறோம். இதில் வந்து இன்னும் யார் இவரு அமீர் வந்து கன்ஃபார்மாக உள்ளார போகிறாரு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உதயநிதியும் இழுத்துற போகிறாங்க திமுகவில், கொஞ்சம் பார்த்து இருங்க. ஏன்னா இதில் பல பேருக்கு, ஏன்னா யாருக்கெல்லாம் காசு போயிருக்கோ, அந்த போதைப் பொருளில் வந்த பைசா யாருக்கு கை மாறி இருக்கோ, திமுக கட்சிக்கே கை மாறி இருந்தாலும் சரி, எல்லாரும் சட்டப்படி உள்ளார போவீங்க. அதெல்லாம் ஏன்னா திமுக எத்தனையோ நேரம் வந்து 2 நேரம் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஏற்கனவே இந்திரா காந்தி இவருக்கு வந்து கலைச்சிருக்காங்க, கலைஞருக்கு கலைச்சிருக்காங்க ஆட்சியை. இப்போ ஸ்டாலினுக்கு வந்து பிஜேபி அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாது. ஏன்னா ரொம்ப நியாயமாக நடக்கணுன்னே நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து இவங்க ஆட்சியில் எவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்கு, திருட்டு வேலை, ஒரு இது எவ்வளோ கரப்ஷன். அதாவது முழுக்க ஒரு 10 ரூபாய் மக்களுக்கு ஒதுக்குனா 4 ரூபாய் கூடி மக்களுக்கு சேர்றது இல்லை, மீதி 6 ரூபாய் அடிச்சிடுறாங்க. இது ஏன்னா 4000 கோடி ரூபாய் எதுக்கு ஒதுக்குனாங்க? இந்த மழை வெள்ளத்தில் அத்தனை பேரும் நம்மலாம் மிதந்துட்டு இருந்தோம்ல, சென்னையிலையும் தூத்துக்குடி பக்கமும் அத்தனை பேரும் மிதந்துட்டு இருந்தோம் தெரியுமா? அதுக்கு வந்து 4000 கோடி ரூபாய் அதில் ஒதுக்குனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5000 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. இதெல்லாம் எங்கே தான் போச்சு? இந்த காசு யார் கையில் இருக்குது? திமுக காரன் எவன் கையில் இருக்குது? இதெல்லாம் நல்லா கொஞ்சம் விசாரிங்க. ஈடிலாம் வந்து இவங்கெல்லாம் வந்து சும்மா இப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு அவனுங்க காலத்தை வயசாயிடுச்சுன்னு சொல்லி கழிச்சிட்டு போயிடுவானுங்க, சுகபோகமாக இருந்துட்டு போயிடுவாங்க. ஜெயிலுக்கே போனாலும் அவங்களுக்கு வந்து விஐபி லிஸ்ட்டில் வந்து நல்லா டிவி எல்லாமே கொடுக்க தான் போகிறீங்க. அதையாவது தண்டனை மாதிரியாவது கொடுங்க. ஏன்னா இவங்களெல்லாம் வந்து திமுக காரங்களை வந்து எங்களுக்கு வந்து இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கா? இதே போலயே சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்.
திமுகவில் அக்கா கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க போதைப் பொருள், ஏன்னா டாஸ்மார்க் அதிலே நிறைய எப்படியோ வித்தியாசமாக பேசுவாங்க. அதில் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, குஜராத்தில் தான் நிறைய போதைப் பொருள் வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ளே வருது. சரி, வந்து அந்த போட்டில் வந்து பிடிச்சாங்க, ஹார்பரில் பிடிச்சாங்க, எல்லாமே தான் பண்ணாங்க. இப்பயும் எண்ணெயை வந்து அங்கேருந்து இந்த தமிழ்நாட்டில் கடத்துறது எல்லாம் எண்ணெயை பிடிச்சிட்டு இருக்கு, மத்திய அரசு தான் பிடிச்சிட்டு இருக்கு. நீங்கள் தமிழகத்தில் வித்துக்கிட்டுலாம் இருக்கீங்க. நீங்கள் உங்களோட போலீஸ் என்ன பண்ணீங்க? இப்போ என்னைய மாதிரி எவனாவது கேள்வி கேட்டால் எங்களை வந்து பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க போலீஸு. நீங்கள் ஏவி விடுறீங்க திமுகவில். ஆனால் நீங்கள் இங்கே உளவுத்துறை இதில் இந்த, அதாவது நம்ம இப்போ பேசுறது காரணம் என்ன, சின்ன சாதாரண குழந்தைங்க முதற்கொண்டு போதைக்கு எல்லாருமே மைண்ட் செட்டில் வந்துருச்சு. போதை போதை போதைன்ற மாதிரி ஸ்கூல்லலாம் வந்துருக்குது. அப்படின்னா இன்னும் ஒரு என்ன 2 வருஷம் திமுக ஆட்சி இருக்கு, எல்லா இடமும் போதைன்ற மாதிரி ஆகிப்படும். இப்போ டாஸ்மார்க்கு நிறுத்திட்டாலும் அடுத்தது இவங்க போதை பொருளை கொண்டு வந்து அங்கங்கே விற்க ஆரம்பிச்சிருவாங்க போல. இந்த திமுக ஆட்சியில் வந்து பணம் தான், இஸ்லாமியர்களுக்கும் பணம் தான், திமுகவுக்கும் பணம் தான். திமுக இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களையும் ஓட்டு வங்கியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதை யூஸ் பண்ணி சொல்லி 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 அவங்ககிட்ட ஓட்டை வாங்கிட்டு இவங்க ராஜபோகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை வச்சு இவங்க இந்த அரசியல் இதில் இருக்கிறவங்க ராஜபோகமாக இஸ்லாமியர்களும் இருந்துகிட்டு இருக்காங்க. இதே போல் செயல்கள் நடக்காமல் இருக்கணும்னா மக்கள் நீங்கள் சிந்திங்க. ஓட்டு போடும்போது யாருக்கு போடணும்னு சொல்லி போடுங்க. போதை பொருளை விற்கணுன்னே அரசியல் பண்ணுறானே அவனுக்கு ஓட்டு போடுவீங்களா? போதை இருக்கக்கூடாது, இதே போல் வேலைகளும் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் இளைய தலைமுறைக்கு நீங்கள் நல்ல ஒரு வாக்காக நீங்கள் கொடுங்க.